ஸ்ரீ தியாக பிரம்மம் 9ஆம் பகுதி. அந்த அடர் இருளிலும் வழி தவறாமல் திருமஞ்சன படித்துறையை அவரது கால்கள் சமீபித்தன. இரவின் சிலிர்ப்பு அபரிமிதமாய் நீரில் ஏறி கிடந்தது. இப்பொழுது பஞ்சநத பிரம்மத்தின் விழிகள் உறக்கம் தாழ மாட்டாமல் சுடு நீரை பெருக்கின. ராமா, ஹே ராமா, பருவத்திற்கேற்றாற்போல் உபசாரம் செய்து உன்னை சயனிக்க வைக்கின்ற என் சகோதரன் எங்கே? ஏதோ ஒரு உத்தேசத்துடன் உன்னை இந்த குளிர் நீரில் வைத்துவிட்டு செல்லப் போகின்ற நான் எங்கே? குற்ற உணர்வு விழிகளில் ஆறாக பெருக மெல்ல அந்த விக்கிரகங்களை திருமஞ்சன படித்துறையின் ஆழமான பகுதியில் பத்திரப்படுத்திவிட்டு மெல்ல கரையேறினார் பஞ்சநத பிரம்மம். ஊர் இன்னும் உறக்கத்தின் பிடியில் இருந்தது. தற்சமயம் பஞ்சநத பிரம்மத்திற்கு தன் சகோதரனை குறித்த விசனம் வெகுவாக குறைந்திருந்தது. தனது திருவாராதன பெருமாளை காணாத துக்கத்தை மறப்பதற்காக தன் சகோதரன் இனி க்ஷேத்ராடனம் கிளம்பி விடுவான் என்று பஞ்சநத பிரம்மம் உறுதியாக நம்பினார். அந்த நம்பிக்கை அளித்த தைரியத்தில் அவர் விடிந்த பின்னும் தமது உறக்கத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார். திடீரென ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் வேதனையோடு கூடிய அலறல் சப்தம் கேட்டு அவர் சடாரென விழித்து கொண்டார். தம்பி, என்ன நேர்ந்தது? ஏதுமறியாதவர் போல் பதைப்பை குரலில் வரவழைத்து கொண்டு வினவியவரை ஸ்ரீ தியாக பிரம்மம் கண்ணீரும் கம்பலையுமாக ஏறிட்டார். தமையனாரே, என் ராமன். மேலே உரையாட முடியாமல் அவர் திணறுவதை கண்ட பஞ்சநத பிரம்மத்தின் விழிகளில் நீர் திரையிட்டது. வெகு நேரம் கழிந்த பின்னரே ஸ்ரீ தியாக பிரம்மம் பேசும் நிலையை அடைந்தார். ஆற்ற முடியாத வருத்தத்துடன் தமது பூஜாமூர்த்தி காணாமல் போன விஷயத்தை ஒருவாறு கூறி முடித்தவர் பஞ்சநத பிரம்மத்தின் அரவணைப்பிலும் ஆறுதல் காண முடியாமல் அரற்றியவாறு இருந்தார். இதற்குள்ளாக ஆராதனை பெருமாள் தொலைந்து போன செய்தி ஊர் முழுவதும் காட்டு தீயாக பரவியிருந்தது. ஒருவர் பின் ஒருவராக துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் எல்லோரும் தொடுத்த கேள்விகளால் ஸ்ரீ தியாக பிரம்மம் மிகவும் துவண்டு போனார். இதுவே தருணம் என்றெண்ணிய பஞ்சநத பிரம்மம் தன் சகோதரனை கண்டு, தம்பி, நான் கூறுவதை கேட்பாய். எந்த ராமன் உன்னை விட்டு பிரியமாட்டான் என்று நீ எண்ணி இருந்தாயோ, இன்று அவனே உன்னை விட்டு சென்று விட்டான். அவனை தேடி கண்டறிய இன்னும் எத்தனை காலங்கள் ஆகுமோ யார் அறிவார்? அதனால் நீ நான் கூறுவதை கேட்பாய். இந்த அசம்பாவிதத்தை மறக்கவும் உன்னை அரச கோபத்திலிருந்து காத்து கொள்ளவும் நீ இன்றே க்ஷேத்ராடனம் புறப்படுவாய். ஆற அமர இறைவன் உறையும் திருத்தலங்களை எல்லாம் தரிசித்து பிறகு மெதுவாக இல்லம் திரும்புவாயாக. அதற்குள் இங்கே நிலைமை மாறுபடலாம். தெய்வ சங்கல்பம் குறித்து நாம் என்ன அறிவோம்? கூறுவாய் என்று சாதுரியமாக பேசினார். வேறு வழி இல்லாமல் ஸ்ரீ தியாக பிரம்மம் தனது தம்பூரா சப்பலாக்கட்டை சகிதமாக தனது ஹிருதய தெய்வமாகிய ராமனுடன் மானசீகமாக உரையாடியபடியே ஊரை விட்டு வெளியேறினார். 9ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.